சென்னை மாணவியின் பாலியல் புகார் பொய்ன்னு காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. தன்னை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததா சென்னையைச் சேர்ந்த மாணவி புகார் அளித்திருந்தது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த புகார் தொடர்பான விசாரணையில் இந்த புகார் பொய் என தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சென்னையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் புகார் அளித்திருந்தார். இது மிகவும் பரபரப்பை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது விசாரணையில் இந்த புகார் பொய்ன்னு தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த புகார் தொடர்பாக காவல்துறை தற்போது என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? முழுமையான விவரங்கள். திருச்சியை சேர்ந்த 22 வயதான மாணவி ஒருவர் நேற்று இரவு காவல் நிலையத்துல, அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு அதிர்ச்சிகரமான புகாரை அளித்திருந்தார். குறிப்பாக அந்த புகார்ல பல்வேறு தகவலானது குறிப்பிட்டிருந்தது. அதாவது இந்த மாணவி ப்ராஜெக்ட் பணிக்காக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னைக்கு வந்ததாகவும், அதன் பின்னர் அடையாறு பகுதியில அவர் பெண்கள் விடுதியில தங்கி இது தொடர்பான ப்ராஜெக்ட் தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வந்ததாகவும், இந்த நிலையில சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே அவரது செல்போன் எண்ணுக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபர் தனது மார்பிங் புகைப்படத்தை அனுப்பியதாகவும், வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி இந்த புகைப்படத்தை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி ராபிடோ புக் செய்து வெளியே காத்திருந்த போது அவர் இது தொடர்பாக நின்றிருந்த போது காரில் வந்த ஒரு கும்பல் திடீரென அவரை கடத்திவிட்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அதன் பின்னர் அவர் இறங்கியதாகவும், அதன் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று மறுபடியும் இறங்கிய போது அந்த கும்பல் மீண்டும் அங்கு கடத்திவிட்டு அதன் பின்னர் அவர் இது போன்ற புகைப்படத்தை தாங்கள் வெளியிட்டு விடுவோம், வெளியில் யாரிடம் சொல்ல வேண்டாம் என தெரிவித்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான புகாரை தெரிவித்திருந்தார். அதன் பேர்ல போலீசார் அந்த பெண்ணிடம் புகாரை பெற்றுக்கொண்டு இது தொடர்பாக விசாரணையில இறங்கினர். குறிப்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த சம்பந்தம் அவர் குறிப்பிடும்படி எந்த விதமான சம்பவமும் நடைபெறவில்லை என போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த இளம் பெண்ணிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது படிப்பு மற்றும் இதர மன உளைச்சல்ல அந்த மாணவி இருந்ததாகவும், அதனாலே இது போன்ற பொய் புகாரை காவல்துறையிடம் தெரிவித்ததாகவும் அவர் கருத்தை தெரிவித்திருந்தால், அதன் பேர்ல போலீசார் இருப்பினும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பெண் எதனால இது போன்ற ஒரு புகாரை அளித்தால், அவருக்கு இந்த பிரச்சனை தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். காலையில இந்த புகாரானது மிகவும் அதிர்ச்சிகரமாக பார்க்கப்பட்ட நிலையில தற்போது இந்த புகாரே பொய் என போலீசார் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் எதற்காக இந்த மாதிரியான புகார் கொடுத்தார் என்பது தொடர்பான விசாரணையும் போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.